இவர்கிட்ட நேரடியா எந்த அர்ச்சகர் 4000 ரூபாய் கேட்டாரோ அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி விட்டுட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் பெருசா கிளம்புது. அதற்கு காரணமாக அவங்க சொல்ற வெளியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்னால அர்ச்சகரை விட்டுட்டாரு, மத்தவங்க எல்லாம் பனிஷ் பண்ணிட்டாரு. அந்த ஐயர் அந்த பட்டர் உங்ககிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, நீ கோயில்ல பூஜை தான் பண்ணக்கூடாது ஆனா வாசல் லஞ்சம் வாங்கிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி அவரை கோயில் கேம்பஸ்குள்ள நீங்க அலோவ் பண்ணுவீங்க? உங்க கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் உங்களை காமிச்சு 4000 ரூபாய் வாங்கினான்னா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, குற்ற நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க அவன் மேல குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்களா? இதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்ல கோயில் நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் என்கிட்ட 4000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எழுது, அவன் அரெஸ்ட் பண்ணு. அவன் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடியில டீல் பண்றவங்க. அவன் உட்கார்ந்து உங்க மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். உங்க இன்விடேஷன் வெல்கம் இன்வைட் யூன்னு சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு ஒரே காரணம் தான், நான் ஏன் ஓ மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்ணும், பக்கத்து மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்றோம், ஓ மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்ணா என்னங்கிறத உங்களால தெளிவா அவரை 1-to-1 நீங்க கன்வின்ஸ் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்ல இன்றைக்கு ஒவ்வொரு மினிஸ்டர்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் சில சர்ச்சைகளையும் சில வரவேற்புகளையும் பெற்ற மாதிரி இருந்தாலும் மிக முக்கியமான சர்ச்சையா வெடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோயில்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதற்கப்புறம் அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள பொருளா இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், திராவிட கட்சிகள்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சரை பொதுவா பிராமணர் இல்லாத ஒரு சமூகத்தை குறித்து தான் போடுவாங்க. ஏன்னா அதுதான் சமூக நீதி அப்படின்னு அவங்க நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே பெரியாரை தன்னோட தலைவராக வைத்திருந்தாலும் இன்று அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்து அறநிலையத்துறை அமைச்சரா சிஎம் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு நியமிச்சிருக்கு. அது அவர்களுடைய விருப்பம், அவர்கள் வாக்கு வாங்கியிருக்கா நியமித்திருக்கான்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கின்றது. அப்போ ஒரு விஷயத்தை இவர் துறையில இவர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட கோயிலை விசிட் பண்றது ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு ப்ரோஆக்டிவா இருக்கார், நம்ம பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் அவர் அங்க போய் எடுத்த அந்த பார்ட்டிசான்னு சொல்லுவாங்க, ஒரு சார்பான ஒரு நடவடிக்கை மாதிரி அவர் எடுத்த நடவடிக்கைகள் சில தெரியுது. நம்ம மாண்புமிகு அமைச்சர் முகத்துல மாஸ்க் போட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு. போற இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அர்ச்சகர் அவர்கிட்ட வழிமறிச்சு 4000 ரூபாய் கூட, ஆள் 4 பேர் வந்திருக்கீங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் கூட, 4000 கூட, சாமியை நேரா கொண்டு போய் காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றாரு. இவர் முகமது திரைக்கட்சி நான் தான் அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லி இவர் அங்க மற்ற இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாரு. அதுல முடிதிருத்தும் தொழிலாளர்கள் 2 பேரை அங்க வேலை பார்க்க 2 பேர் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் 2 காவலர்களை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ற, அதாவது அவங்க காவலர்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க மாதிரி சொல்றாங்க, அது என்னன்னு கிளியரா தெரியல, அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் இவர்கிட்ட நேரடியா எந்த அர்ச்சகர் 4000 ரூபாய் கேட்டாரோ அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி விட்டுட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் பெருசா கிளம்புது. அதற்கு காரணமாக அவங்க சொல்ற வெளியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்னால அர்ச்சகரை விட்டுட்டாரு, மத்தவங்க எல்லாம் பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் மன்னிப்பு கடிதம் வாங்கல, விளக்க கடிதம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்புடையதாக இல்லைன்னு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு விஷயம் அவர் நீங்க ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும், சரிங்களா? இப்ப அந்த அர்ச்சகர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்காருன்னா என்ன செய்யணும், வேலை பார்க்கலன்னா என்ன செய்யணுங்கிறது தான் கேள்வி. இப்ப சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் போனேன் 4000 ரூபாய் கிட்டார், விளக்க கடிதம் தான் வாங்கினேன்றார். அப்போ நீங்க எங்க சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. மீதி உள்ள 4 பேர்ட்டு நீங்க விளக்க கடிதம் கேட்கல, உடனே இன்ட்ரீம் சஸ்பென்ஷன் பண்ணிட்டீங்க. 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினா இன்ட்ரீம் சஸ்பென்ஷன் பண்றீங்க. 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா 4000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ஒருத்தனுக்கு ஜிபே மூலமா நீங்க அனுப்பி லஞ்சத்தை பெற்றுக்கொண்டான்னு வேற சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் நீங்க அவர் சஸ்பெண்ட் பண்ணலைன்னா அது உங்களோட நடவடிக்கைகள் ஒரு சாராருக்கு நீங்க ஃபேவரபிளா ஆர்டர் போடுறீங்க, மத்தவங்களை நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. ஒரு கையில கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நீங்க பார்த்த மாதிரிதான் நிச்சயமாக இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருங்க சட்டப்படி அப்படின்னா, இந்த வழக்கை நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் உங்ககிட்ட வேலை பார்க்கிற அதிகாரி இல்லையா, அந்த அர்ச்சகர் உங்களுக்கு கீழ் வர்ற அந்த கோயில்ல வேலை பார்க்கிற அதிகாரி,
அப்ப நீங்க மினிஸ்டர்னா ஒருத்தர் தூக்கி உடனே வெளியில வீசிட முடியாது. சட்டப்படி அதுக்கு சில நடவடிக்கை இருக்கு. நீங்க அவர் பண்ண தவற வந்து குற்றப்பட்டியலிட்டு அவர் மேல அவருக்கு நீங்க விளக்கம் கொடுங்க நோட்டீஸ் அனுப்பி, அந்த நோட்டீஸ்க்கு அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சார்ஜ்னு சொல்லுவாங்க, அவர் மேல குற்ற வரைவு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த வரைவு வச்சு அவருக்கு என்கொயரின்னு சொல்லுவாங்க, அவருக்கு அந்த என்கொயரி வச்சு தான் நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல 4000 ரூபாய் யார் ஜி போன்ல இருந்து போச்சுங்கிறது முக்கியம் இல்லையா? அப்போ உங்க ஜி போன்ல இருந்து போச்சுன்னா கம்ப்ளைண்ட் யாரு? நீங்க வந்து அந்த கோயில் துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்ல உங்க கூட இருந்த 4 பேர்ல ஒருத்தர் 4 பேர் கேட்டாலே அதுல ஒருத்தராச்சும் கொடுக்கலாம், ஏன்டி ஒரு காசு கேட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி என்கொயரி பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு இடையில நீங்க இடைக்கால சஸ்பென்ஷன் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்க மத்தவங்களை பண்ணிட்டீங்க, இவரை மட்டும் ஏன் பண்ணல? அப்போ இதை கேட்டதுக்கு அங்க ஒரு 2 சாரா விளக்கம் வருது. இவர் பண்ணலங்கிற இடைக்கால சஸ்பென்ஷன் பண்ணலங்கிற தப்பு. அவர் எம்ப்ளாயர் திடீர்னு இப்ப புது விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரு வந்து அவங்கள எனக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் வந்து அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதான் ஜோக். இடைக்கால சஸ்பென்ஷன்லாம் கிடையாது, அவர் பூஜை மட்டும் பண்ணக்கூடாது. அப்ப பூஜை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன பனிஷ்மெண்ட்? வர்றவங்ககிட்ட அப்ப திருப்பி உங்ககிட்ட வந்து எண்ணத்துல அவரு குற்றம் பண்ணாரு, பூஜை பண்ணாம குற்றம் பண்ணாரா? உங்ககிட்ட அவர் பண்ண குற்றம் லஞ்சம் வாங்கினாதான் குற்றம். அப்ப நீங்க பூஜை மட்டும் பண்ணாதீங்க, வாசல் லஞ்சம் வாங்கிக்கங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பண்ண நீ குற்றம்னு சொல்றது என்ன? அந்த கோயில் கேம்பஸ்ல உங்ககிட்ட 1000 ரூபாய் அந்த ஐயர் அந்த பட்டர் உங்ககிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீ கோயில்ல பூஜை தான் பண்ணக்கூடாது, ஆனா வாசல் லஞ்சம் வாங்கிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி அவரை கோயில் கேம்பஸ்குள்ள நீங்க அலோவ் பண்ணுவீங்க? ஒன்னும் இப்படி இது பெரிய சர்ச்சையா வச்சு ஒரு நூதனமான ஒரு முறையை நீங்க சொல்றீங்க. இது எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. அவர் எனக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரி கிடையாது, எங்களுக்கு கீழே வேலை பார்க்கல, டெம்பரரி ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சரி, அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது இன்னும் கிரிமினல் குற்றம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா மிஸ்டர் HRNC மினிஸ்டர்? உங்க கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் உங்களை காமிச்சு 4000 ரூபாய் வாங்கினான்னா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? குற்ற நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க அவன் மேல குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்களா? இதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்ல கோயில் நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து என்கிட்ட 4000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எழுது, அவன் அரெஸ்ட் பண்ணு, அவன் மேல ஆக்சிடென்ட், என்ன செய்தீர்கள்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்த மாதிரி தெரியலையே. அப்போ உங்களுக்கு என்ன சமூக நீதியை இத்தனை ஆண்டுகளா பாதுகாத்துட்டு வர்றாங்களோ, போராடி எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லி கொண்டு வர்றாங்களோ, யார் அதை தடுக்க நினைத்தார்களோ அவர்களோட நீ கை கேண்டீன்லவோ அவரீங்க. ஏன் உங்க சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னா 2 விதத்துலயுமே அவர் பண்ண தப்பு. நீங்க பண்ண தப்பு. முதல்ல மன்னிப்பு கடிதம் வாங்காம வேற கடிதம் வாங்குற உரிமையா உங்களுக்கு கிடையாது. அதனால புரிஞ்சுக்காங்க. நீங்க யாரு? நீங்க நடவடிக்கை தான் எடுக்கணும். நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் விளக்கம் கொடுக்கணும். நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி என்கொயரி வைக்கணும். நீங்க யார் விளக்க கடிதம் வாங்குறதுக்கு? அப்ப அதை வச்சு ஒரு நாளைக்கு வெளில வந்துருவார். தெரிஞ்சே நீங்க செய்றீங்க, குற்றச்சாட்டு போடுறாங்க. சரி, அவரு கோயிலுக்கு சம்பந்தப்படாத நபர்னா இன்னும் மிகப்பெரிய குற்றம். என்ன பனிஷ்மெண்ட் அவர் மேல எடுத்தீங்க? நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறீர்கள், அந்த இடத்துல உண்மையா வருது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப என்ன விளக்கங்கிற நீங்க தெளிவா சொல்லணும். முதல்ல இருந்தால் எம்ப்ளாயியா, சரி கோயில் அப்படின்னா ஒரு சட்ட நடவடிக்கை, அதையும் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க. எம்ப்ளாயி இல்ல அப்படின்னா அது ஒரு சட்ட நடவடிக்கை. 2 முடிதிருத்தும் தொழிலாளர்களை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, 2 காவலாளர்களை சஸ்பெண்ட் பண்றீங்க. உங்ககிட்ட லஞ்சம் கேட்டது யாரு? அவனை விட்டு போயிட்டீங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? பூஜை மட்டும் பண்ணக்கூடாது. பூஜை பண்றத தப்பு பண்ணியா நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணி அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவன் மேல என்ன நடவடிக்கிறீங்க? லஞ்சம் வாங்கினா நடவடிக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பூஜை பண்ணாதப்பா, வெளியில போய் என்கிட்ட வாங்கின மாதிரி மத்தவங்கிட்ட 4000 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொல்லி விடுற மாதிரி இருக்கு. இப்ப ஏதோ சம்திங் ராங். நீங்க ஒழுங்காத நடவடிக்கை எடுங்கள். கண்கொத்தி பாம்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்களால் நம்ம பார்க்கத்தான் செய்வோம். அதை அதுக்கு நீங்க பொறுப்பாகத்தான் செய்வீங்க. அதே சமயத்துல கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் சில நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய குவாரிஸ் வந்து அவங்களோட லிமிட்டை மீறி மைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இர்ரெகுலரிட்டிஸை காமிச்சு நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவர் குவாரிஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. டெம்பரரி க்ளோஷர் இந்த வார்த்தையில கொஞ்சம் அவர் பண்றது கரெக்டா, டெம்பரரியா க்ளோஸ் பண்ண முடியும், அப்புறம் நடவடிக்கைகள் எடுத்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். அப்போ இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் நம்ம அதை பாக்குறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னாங்க. இப்ப இவர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. இது பின்னால் எப்படி போகுதுன்றது பார்ப்போம். இந்த மைண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றது எங்களுக்கு வரவேற்கக்கூடியது. ஆனா க்ளோஸ் பண்ணி லைசன்ஸ் நாளைக்கு ஆந்திராவுக்கு போயிடக்கூடாது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நியாயமா பாத்துக்காங்க. அவ்வளவுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கின்றோம். இவங்க 2 பேரும் சர்ச்சையிலிருந்து வெளில வந்துட்டாங்கன்னா அடுத்த சர்ச்சைக்கு என்றைக்குமே குறைவில்லாம தான் என்னைக்குமே நியூஸ்ல இருக்கும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள்.
இப்போ அவங்க செயல்பாடு கொஞ்சம் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மீட்ல அவங்க ஒரு ஃபாரின் லேடி மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு கோட் ஷூட் போட்டு, அது டைன்னு சொல்ல முடியாது, ஒரு நெக் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டு, லாங் நெக் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டு உட்காந்து அந்த மீட் பண்றாங்க. அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. இந்த ரீல்ஸ் எடுக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க, தயவு செய்து ரீல்ஸ் எடுக்கிறத நிப்பாட்டுங்க. ரீல்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு மினிஸ்டருக்குள்ள சார்ந்த விஷயம் கிடையாது. மினிஸ்டர் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எல்லா விஷயத்தும் பிஹைண்ட் த டோர்ஸ் நேரா பார்த்து நீங்க செய்யணும். அப்போ நீங்க என்ன சொல்றாங்க, மீம்ஸ் எடுத்து அவங்க இந்த மாதிரி எங்க ஸ்டேட்ல இதுக்கு அது இருக்குன்னு சும்மா எல்கேஜி பிள்ளைங்க ரைம் சொல்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்போ இது ஒரு சர்ச்சைக்குள்ளாது. இப்படித்தான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் நடந்துக்கணுமா அப்படின்னு. ஒருத்தர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு என்றைக்குமே நான் ஒத்துக்கிறேன். இரண்டு வழியான ஆர்குமெண்ட் இருக்கு. இது சரின்னு சொல்றதுக்கும் இருக்கும், தப்புன்னு சொல்றதுக்கும் ஆர்குமெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் மரபு சில விஷயத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு என்ன சொல்வீங்க, உங்கள்கிட்ட எனக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் வைக்கிற மாதிரியா? கிடையாது. அவன் வந்து கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கோடியில டீல் பண்றவங்க. அவன் உட்கார்ந்து உங்க மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். உங்க இன்விடேஷன் வெல்கம், யூ இன்வைட் யூன்னு சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு ஒரே காரணம் தான், நான் ஏன் ஓ மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்ணும், பக்கத்து மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்றோம், ஓ மாநிலத்தை இன்வெஸ்ட் பண்ணா என்னங்கிறத உங்களால தெளிவா அவரை 1 to 1 நீங்க கன்வின்ஸ் பண்ணும். வந்துலாம் உங்களை பார்க்க மாட்டாங்க எவனும், நீங்க தான் போய் பார்க்கணும். ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா நீங்க உடனே ஒரு ப்ரப்போசலை கொண்டு போய் எங்க ஸ்டேட்ல இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்க உட்காந்து வீடியோ மீம்ஸோ போட்டு ஆகாது. என்ஃபீல்டு போயிருச்சு. இனிமேலாச்சும் ப்ரோஆக்டிவா பண்ணுங்க. அவங்க தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னால் இந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்படித்தான் பண்ணாரு. அவர் உங்களோட ப்ரோஆக்டிவா இருந்து எல்லாம் போயிருந்து எல்லாம் பண்ணி அப்படி வந்ததுதான் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத். நீங்களும் ப்ரோஆக்டிவா பண்ணுங்க. நீங்க மீம்ஸ் போடுறதுனால எதுவுமே நடக்காது. உங்க சிஎம் வேண்டாம் உங்களை பார்த்தாங்க இந்த மாதிரி நல்லா பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ரியல் பயன் தமிழ்நாட்டுக்கு என்ன? ஜீரோ. ஏன்னா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? லீடர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிலதிபர்கள், பண முதலாளிகள்கிட்ட பேசுறீங்க. உட்காந்து கம்ப்யூட்டர் உட்காந்து யூடியூப்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நீங்க நேரில் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறாங்க நினைக்கும் போதே போயிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க. போய் நின்று சார் எங்க ஸ்டேட்டுக்கு நீங்க வாங்க, எங்க ஸ்டேட்டுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு தரோம், இந்த இன்சென்டிவ் தரோம், இந்த டாக்ஸ் இன்சென்டிவ் தர்றோம், இந்த லேண்ட் உங்களுக்கு இப்படி தர்றோம், இவ்வளவு தர்றோம், நீங்க நினைக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க ஸ்டேட்ல இருக்கு, உங்களுக்கு வேற என்ன நீட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம்னு சொல்லி நேரடியாக யார் போக, ஹையர் அபிஷியல் போவாங்கிறது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஆட்களுக்குலாம் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரே அவங்க போய் பார்த்து உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்களை இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு கூட போய் இன்வைட் பண்ணுறது, நீங்க வாங்க சார், இந்த இடம் உங்களுக்கு ஓகேவா சார், எல்லாரும் என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டோம் நீங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து சேர்றதுக்கு நீங்க வந்து உலகத்திலே மிகப்பெரிய நாடான அமெரிக்கா கிடையாது. நீங்க தான் போய் சில காரியங்களை செய்யணும். உங்க ஃபங்க்ஷனிங் ஸ்டைல டிவிக்காக மீடியாக்காக விட்டுட்டு தமிழக மக்களுக்காக நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க பண்ணது தப்புன்னு. பரவாயில்ல, திருத்தி கொள்ளுங்கள். தமிழகத்திற்கு நீங்கள் திருந்தி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு அதை ரெக்வஸ்டா தான் பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய நடந்திருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விடுறாரு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டோட அடுத்த 3 வருடத்துக்கு நீங்க தான் ஆள போறீங்க குறைஞ்சபட்சம். ஏன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்து 29 வந்துடும், இல்ல 5 வருஷத்துக்கு ஆள போறீங்க. அது இல்லைன்னா 2031 வரைக்கும் நீங்க ஆள போறீங்க. அப்ப தமிழகத்தோட தலைவிதி நீங்கள் தான் ஆள போகிறீர்கள். ஒழுங்கா ஆளுன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இன்னொரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை உங்க கட்சிக்காரங்களை வச்சு செய்யாதீங்க. அதே மாதிரி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. ஒரு மினிஸ்டர் இன்னொரு டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறை மினிஸ்டர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போய் தயவு செய்து நிக்காதீங்க. வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதே அவனுக்கு வேலை கிடையாது. இப்படி முதல்ல உங்க கவர்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு தலையிறந்த கோழி மாதிரி நிறைய பேர் சுத்துறாங்க. அரசாங்கம் முதல்ல ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணுங்க. அரசாங்கம் வேற, கட்சி வேற, தனியா வைங்க. அரசாங்கத்திலயும் ஒன் டிபார்ட்மெண்ட் வேற, என் டிபார்ட்மெண்ட் வேற, ஒன் டிபார்ட்மெண்ட் வேற, என் டிபார்ட்மெண்ட் வேற. ஒரு விஷயத்துல நான் நிர்மல் குமாரை பாராட்டுவேன். அவர் டிபார்ட்மெண்ட்லயே உட்கார்ந்துட்டார். வேற லேஸ் தலையிடுறாரா? கிடையாது. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வேலையை பாருங்க, கரெக்டா அதுல உள்ள வேலையை செய்யுங்க. அதுல தவறுகள் இருந்தா கண்டுபிடிங்க, திருத்துங்க. இதுதான் உங்களுக்கு வேலை. தலையிருந்த கோழி மாதிரி எல்லாரும் எல்லா பக்கமும் ஓடாதீங்க. அது பாக்குறதுக்கு கவர்மெண்ட் மாதிரி இல்ல, சர்க்கஸ் மாதிரி இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.